உங்க ரிக்கார்டு தான் ஆகும். பாண்டவரை அவரிக்கோ எந்த மயா இந்த வஜ்ஜையால் குழலோர் உன்னை உனக்கு நான் வந்தனா புரிந்தேன் என் அண்ணா. தங்கையாகிய திரௌபதி அடிபணியிலே வணக்கம். சுகமாய் வளர்ந்திருப்பார்கள். அப்படி இருந்தாலும் இந்த அண்ணனை கோடி நினைத்துக் கொண்டு அர்ஜுனா என் அழைத்த காரணம் என்ன? அந்த ரோபரசியானவர் சொன்னதை மாமாவிடத்துல எடுத்து சொல்லு. மாமா ஒன்பதாம் இடத்துல கரடி வைத்தோடனே ரோமர் செய்யும் வேதுவி அசுரம் உரைத்தார்கள். அப்பா நீங்க எத்தனை வருடம் காலத்துல காலம் கழிச்சாலும் நாடு கொடுக்க மாட்டான். ஐவரில் ஒருவர் சென்று அரண்மதி காண்டு வாசிபதாரை கணை பெற்று வந்தால் நீங்க இந்த அஸ்தாபுரத்தை அழலாம். அப்படி என்று ரோமரிஷி வேதவியாசம் நடைபெற்று பேர் உரைத்தாங்க. உண்மையா மாமா? எப்படி ரோமரிஷி அப்படி சொல்லி இருந்தாலும் இவர் சொன்னது உண்மையா பொய்யா அது மட்டும் இல்ல. அப்பேற்பட்ட அந்த சிவனுடைய அஸ்திரமாக வழங்கக்கூடிய 5 அஸ்திரங்கள் அதில் ஒன்றாகிய பாசுபதாஸ்திரம். இந்த அஸ்திரத்தை யார் பெற்று வருவார்? இதற்காகத்தான் கணவரோடு சேர்ந்து இந்த திரௌபதி நாங்கள் எல்லாரும் அழைத்தோம். அண்ணா அவர் சொன்னது உண்மையா பொய்யா என்று கேட்கிறார்கள். தர்மதனா இதோ அவர் சொன்னதெல்லாம் உண்மைதான். அதனால ஐவர்ல யாரு போறதுன்னு கேக்குறீங்க? அரணபதி சொல்றதுக்கு ஐவர்ல யாரு போறதுன்னு கேக்குறீங்க? அரண பிடிக்கலப்பா. சிவனிடத்துல வருவாங்க. பதவிட்டு போச்சு அப்படி இருந்தாலும் ஐவர்ல அப்படி இருந்தாலும் ஐவர்ல யாரு போறதுன்னு கேக்குறீங்க. ஒரு கண்ணுக்கு சின்ன ஒரு கண்ணுக்கு விலகணி வைக்க முடியாது. ஐவர்ல யாரு போறது நீங்களே முடிவு பண்ணிக்காங்க.
பறிச்சு வச்சு கட்டி மனைவி வைத்து சூதானத்தை நீ அதனால நீ போறங்கிறியா தர்மதனா பாருங்க இப்படி இதோ டேய் என்னடா உள்ள இப்படி தர்மதனா அந்த சிவன் இடத்துல வரவாங்க நீ போறங்கிற ஆனா வரவ வாங்க நீ போவில்லைன்னு சொல்லல ஆனா சிவன் இடத்துல நீ வர இருக்கும்போது அந்த சிவன் மனம் இறங்கி கண்டிப்பாக நிச்சயமாக உனக்கு வரம் கொடுப்பாரு ஆனா அதெல்லாம் இல்லன்னு சொல்லவில்லை அப்படி நீ வரத்தை வாங்கிட்டு வரும் வழியில அச்சகாரம் பிச்சைக்காரன் எப்படி வர வழியால தலைமுறை கேட்டா அதை நீ கொடுத்து விடுவாய் அதனால அது ஒரு தகுதி இல்ல தகாதி என்கிறாய் மாமா யாருப்பா மாமா தேமச்சேனா சிவன் இடத்துல வர வாங்க போறேன்னு சொல்றல ஆமா போய் வர எப்படி வாங்குவேன் தலை கீழாகவும் கால் மேலாகவும் கதையில் ஊன்றி தவம் செய்வேன் சிவபெருமான் வரம் கொடுத்தால் ஆச்சுது இல்லையே கையிலங்கிருவே அடித்து சுக்குநூறாக்கி விடுவேன் என்னுடைய கோபத்தை பற்றி தெரியுமல்லவா மாமா உனக்கு அதனாலதான் நான் சொல்றேன் நல்லா கேளு எப்படி ஏமா நீ போய் வரம் கேப்ப ஆமா வரம் கொடுத்தா பாப்ப வரம் கொடுக்கலன்னா அந்த கையிலங்கிருவே அடித்து சுக்குநூறாக்கி விடுவேன் அதான் சொல்றேன் எப்படி உனக்கு சண்டை சாப்பாடு தான் ஆமா அதனால உனக்கும் தகுதியில ஓரம்போ எனக்கு தகுதி இல்லையா உண்மைதான் அப்படி ஆகட்டும் இதோ நவீன சகாதவன் இருக்கிறார்கள் அவங்க 5 சின்ன பதவிகள் அவர்களுக்கும் தகுதி இல்லை மாமா நான் போய் வைக்கிறேன் மாமா கண்டிப்பாக நீ சென்று வா மாமா என்ன மாமா ஆச்சரியமா இருக்கிறது அறிவியலை கண்டா சிறையெடுப்பான் அர்ஜுனன் பாவையாரை கண்டா பாதீபன் சிறையெடுப்பான் பெண்ணாசை கொண்டவன் பொருளுக்கே சீலை கட்டிருந்தா கூட ஆனா பெண்ணாடு திறந்து பாக்குறவன் அர்ஜுனன் அவரை போய் பெருவெருல பார்த்த கண்ணால் பெண் திரும்பி பாராமல் தவம் செஞ்சு வருவான்னு சொல்றேன் மாமா நாயமா மாமா என்ன சொல்லிதான் பார்ப்போம் ஆகிறதா இருந்தாலும் சரையற்ற மாமன் முண்டை முறையற்ற வார்த்தை சொல்லிட்டீங்க இனிமேல் உங்க முகத்தையே நான் முடிக்க மாட்டேன் ஆயிரம் மாமமைத்தர் முன்பதாக நீ வைத்து பெண்ணாசை பிடித்தவன் இவன் சிவனை போய் தவம் செய்தது வாசிபதற்கான பிறவனை என்று என்ன கேவலமா பேசிட்டீங்க நான் இப்பயே வடக்கை நோக்கி செல்கிறேன் உங்க முகத்திலே முடிக்கிறேன் இப்படி கோபித்து பாராள மாமா மாமா பாரு 5 கிழங்கு வேண்டாம் சரியிட்ட மாமன்னே முறையிட்ட வார்த்தைகள் சொல்லிவிட்டாய் அந்த மேல் கோபம் கொண்டு இந்த மண்ணு மேல் நான் நடந்து காலபைரவனும் போறேன் என்று அர்ஜுனன் போய்விட்டான் உன் மேல கோச்சி கொண்டு அதனால நீ பயப்பட வேண்டாம் அர்ஜுனன் நான் கூட்டி வருகிறேன் நான் கூட்டி வர போயிட்டு எங்க போனாலும் கூட்டிட்டு வந்துறேன் தவமுனி வேடம் கொண்டு சன்னியாசி உருவத்துல போய் கொண்டிருக்கிறான் அதனால கணவரை கூட்டுவா என்று சொல்லுகிறார்கள் அதான் தர்மபுரம் சொல்றாரு எப்படி அண்ணா இதே தெரியாம பேசிவிட்டேன் மாமா தம்பி கூட்டம் அப்படின்னு சொல்லுகிறான் அவன் சன்னியாசி வேடத்துல போய் கொண்டிருக்கிறான் அவன் கூட்டு வரணும்ல போய் கூட்டு வரணும் போகலாம்